அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பொங்கு சனி யோகம். பொங்கி வழியும் பண மழையை அள்ளப் போகும் 4 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் கர்மகாரகன், நீதியின் அதிபதி, உழைப்புக்கான பலனை அளிக்கும் கிரகமாக இருக்கிறார். சனி பகவான் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கும் போது அல்லது யோக பலமும் பெறும்போது அதனால் பல்வேறு ராசி யோகங்களில் பொங்கு சனி யோகம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த யோகம் உருவாகும் காலத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் நிறைவேறவும், பண வரவு பெருகவும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் என ஜோதிட சாஸ்திரத்தில் 100% உறுதியாக கூறுகின்றன. குறிப்பாக சனிதேவனின் பார்வை லாபஸ்தானம், தொழில் ஸ்தானம், தனஸ்தானம் போன்ற முக்கிய பாவங்களில் விழும்போது வாழ்க்கையில் அசாதாரணமான மாற்றங்கள் நிகழ அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக அந்த வாய்ப்புகளை பெறப்போகும் முக்கியமான ராசியில் 4 இருக்கின்றன. அந்த ராசியில் முதலாவது ராசியாக ரிஷப ராசி இருக்கிறது. ரிஷப ராசிகளுக்கு சனியின் நற்பார்வை மிக பெரிய நன்மையை அளிக்க கூடுகின்றன. இதுவரை பல ஆண்டுகளாக செய்த உழைப்பிற்கான பலன் இப்போது கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி புதிய வளர்ச்சி பாதை திறக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முதலீடு நல்ல பணத்தை தர வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக வரவு அதிகரிப்பதால் சேமிப்பு உயரும். நிலம், வாகனம், வீடு வாங்கும் யோகம் கண்டிப்பாக உருவாகின்றன. குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமை மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். லட்சுமி கடாட்சம் அதிகரித்து முக்கியமாக அதிக பலன்கள் நமக்கு கிடைக்க கூடுகின்றன. பலன்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் நமக்கு உருவாகிறது. அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்மராசிகளுக்கு இந்த பொங்கு சனி யோகம் வாழ்க்கையில் பல்வேறு அத்தியாயத்தை தொடங்கும். இதுவரை தள்ளிப்போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழிலில் செல்வாக்கு அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். நிர்வாகம், அரசு வேலை, அரசியல், ஊடகம், கல்வி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படலாம். எதிரிகளின் தொல்லை குறைந்து நீதிமன்ற வழக்குகள் சாதகமானதாக முடியும். புகழும் கௌரவமும் அதிகரித்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறும் காலமாக இது அமைகிறது. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசியானது சனி பகவானுடைய உச்ச வீடாகும். துலாம் ராசிகளுக்கு சனியின் அனுகூல பார்வையால் தான் தனஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதனால் எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உடனே உருவாகும். நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரம் இரண்டிலும் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், கூட்டுத் தொழில்கள் நல்ல பலனை தரும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அமைதி நிலவும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. இந்த காலத்தில் செய்யும் முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய செல்வத்தை உருவாக்கும் அடித்தளமாக அமையலாம். அடுத்ததாக மகரம் ராசி. சனி பகவானுடைய முழு அருள் மகர ராசிக்கு இருக்கிறது. ஏனென்றால் மகரம் ராசி சனி பகவானுடைய சொந்த வீடு என்பதனால், மகரம் என்பது சனி பகவான் சொந்த ராசி என்பதனால் இந்த ராசிகளுக்கு பொங்கு சனி யோகம் சக்தி வாய்ந்த பலன்களை அள்ளித்தரக்கூடுகின்றன. வாழ்க்கையில் நிலைத்தன்மை ஏற்படும். வருமானம் பல மடங்கு உயர வாய்ப்பு உள்ளது. தொழிலில் புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கலாம். வியாபாரிகள் புதிய கிளைகள் தொடங்கும் அளவுக்கு லாபம் காணலாம். முதலீடு நல்ல வருமானத்தை தரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். குழந்தைகளின் கல்வி, வேலை, திருமணம் போன்ற விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம் என கூறப்படுகின்றன. ஆன்மீக ஈடுபாடும் அதிகரித்து மன அமைதியும் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக சனி பகவானின் அருளை மேலும் அதிகரிக்க ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் என்றால் இந்த 4 ராசிகளுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கும். கருப்பு எள்தானம் செய்வது,
ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, காகங்களுக்கு உணவு வைப்பது, அனுமன் மற்றும் சனி பகவானை வழிபடுவது போன்ற பரிகாரங்கள் நன்மையை அதிகரிக்கும் என ஜோதிடம் உறுதியாக கூறுகிறது. அதே நேரத்தில் நேர்மை, பொறுமை, கடின உழைப்பு ஆகியவற்றை கடைபிடிப்பவர்களுக்கு சனி பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக சனி பகவானுடைய அருட்பார்வை இந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இந்த இடத்தில் கூறப்படுகிறேன். முதலாவதாக ரிஷபம் ராசியினர், உங்களுக்கு லாபஸ்தானம் அதிகமாக இருப்பதனால் கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும். சனி நாக்கில் இருப்பதனால் சனி பகவானுடைய உண்மையை மட்டுமே பேச வேண்டும். தேவையில்லாமல் பொய்களை கூறி தேவையில்லாமல் ஏமாற்றும் எண்ணத்தில் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்து பணமும் அவ்வளவுதான். யாரையும் நம்பாமல் உடனடியாக நீங்கள் வருகின்ற பணத்தை எல்லாம், முக்கியமாக அஞ்சலகம் மற்றும் கவர்மெண்ட், அதாவது அரசு வங்கிகளில் செலுத்தி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து விடலாம். அடுத்ததாக உங்கள் ரிஷபராசியானது தனர யோகம் அதிகப்படியாக இருக்கும்போது சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு குபேர யோகம் போன்ற பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உள்ளது. அடுத்ததாக சிம்மராசியானவர்கள், உங்களுக்கு இயற்கையிலேயே அதிக எதிரிகள் இருக்கின்றனர். அதனால் கண்டிப்பாக பணம் அதிகமாக ஈட்டும் நேரத்தில் உங்கள் மீது கண் பார்வையோ அல்லது தேவையில்லாமல் போட்டி பொறாமை என்ற சூழ்நிலை ஏற்படும். அதற்கேற்றார் போல் நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பாதையை நோக்கியே செல்ல வேண்டும். தேவையில்லாமல் தீய செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் சனி பகவான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் இருந்தை நிறுத்தி விடுவார். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருப்பது. சனி பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய உச்ச வீடு அனைத்தும் உங்கள் மீது இருப்பதனால் துலாம் ராசியை பொறுத்தவரை தேவையில்லாமல் எவரிடமும் சண்டைக்கு செல்வது, தப்பான செயல்களை செய்ய விரும்புவது, தேவையில்லாத தீய பழக்கங்கள் இடுவது எல்லாம் சனி பகவான் அவர்களுக்கு பிடிக்காது. ஆகவே சனி பகவான் உங்களை தீய பார்வையில் பிடித்துவிட்டால் அவ்வளவுதான். மகர ராசியை பொறுத்தவரை மகரம் சனி பகவானுடைய சொந்த வீடாகும். இந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகர ராசியினர் தேவையில்லாத பொய், அதாவது வாக்கில் பொய் சொல்லி கொண்டே இருந்தால் அந்த பொய்யின் மூலமே உங்களுக்கு எதிரிகள் உருவாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேவையில்லாமல் சண்டை சச்சரவு போன்ற காரியங்களுக்கு இறங்கிவிட வேண்டாம். அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக சனிக்கிழமை நாட்கள் சனி பகவானை நினைத்து வழிபட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.